அனைவருக்கும் வணக்கம். ஒருவன் பிளஸோடு இணைந்திருக்கின்றோம். இன்றும் பழமை போல ஒரு குட்டி கதையோடு தான் வந்திருக்கின்றோம். ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்குள் வருகிறார். வந்தவுடன் கரும்பலகையில் 1000 அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 1 3 0 போட்டு 1000 என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு அந்த வகுப்பில் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவனை எழுப்பி, தம்பி இது எத்தனை என்று சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு கொஞ்சம் அவமானகரமாக இருந்ததான். என்னடா தெரிஞ்ச சின்ன ஒரு இதை என்னட்ட கேட்கிறார், என்னத்துக்கு கேட்கிறாருன்னா அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்து 1000 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே பக்கத்தில் இன்னும் ஒரு சைவரை போட்டு இதன் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு அந்த மாணவன் சொல்லியிருக்கான் 10,000 சொல்லி. ஓகே, அப்ப என்ன செய்யிருக்காண்டா இங்கால சைவர் போட்ட மாதிரி ஒன்றுக்கு முன்னால் சைவரை போட்டு இப்பொழுது சொல்லு இதன் எண்ணிக்கை என்ன. அப்பொழுது மாணவன் சொல்லியிருக்கான் அதே 10,000 தான் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கார், தம்பி பாத்தியா, இந்த பெருமதியான எண்ணுக்கு பின்னால பெருமதி இல்லாத இந்த சைபர் சேரும் பொழுது எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. ஆனா அந்த பெருமதியான எண் 1, அதற்கு முன்னால இந்த சைபர் பெருமதி இல்லாத சைபர் வரும் பொழுது எண்ணிக்கை எதுவும் வரவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. அப்படித்தான் ஆசிரியன் நான், எனக்கு பின்னால் எனது அறிவுகளையும் நான் கற்பிக்கும் கல்வியையும் கற்றுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என்ன மீறி நீங்க முன்னுக்கு போகணும் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னா அவர் அந்த கதையை முடித்திருக்கிறார். இந்த இடத்தில் தான் நாங்கள் எங்களை நிறுத்தி பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் யாருக்கு பின்னால் செல்லுகின்றோம்? செஞ்சோற்று கடன் தீர்க்கத்தான் கர்ணம் சேர்ந்தது. நாங்க என்னத்துக்கு என்று தெரியாம எங்களுக்கு முன்னால் நாங்கள் சேர்ப்பவரை சரியானவரா, பெருமதியானவரா, இவரால் எங்களுக்கு நன்மை நடக்குமா, அவர் எங்களுக்கு 4 நல்லதை சொல்லி தருவாரா என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியர் போதனை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டும். யாருக்கு பின்னால் செல்கின்றோம் அல்லது நாங்கள் யாருக்கு முன்னால் செல்கின்றோம்? அவர்கள் எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஏதாவது செய்கின்றோமா? அதே நேரம் நாங்கள் யாரிடமிருந்து அதை கற்றுக்கொள்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் இப்பயும் சொல்கிறேன், பெருமதியான எண்ணுக்கு பின்னால் பெருமதி இல்லாதெல்லாம் சேர்ந்தா நல்லதாவே எண்ணிக்கை கூடுமே தவிர பெருமதியான எண்ணுக்கு முன்னால் அல்லது பெருமதியான நபருக்கு முன்னால் போக வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் உருப்பட முடியாது. இதுதான் இன்றைய கதை. ஒருவன் பிளஸோடு இணைந்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.